Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. சூரா ஆல் இம்ரான் 109வது ஆயத்திலிருந்து அல்லாஹ் கூறுகிறான், வானங்களிலும் பூமியிலும் இருப்பவை அனைத்தும் அல்லாஹ்விற்கே உரியன. இவை சம்பந்தமான எல்லா காரியங்களும் அல்லாஹ்விடமே கொண்டு வரப்படும். வலில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாதி வ மாஃபில் அர்லி வ இலல்லாஹி துர்ஜஉல் உமூர். நம்பிக்கையாளர்களே, நீங்கள்தான் மனிதர்களில் தோன்றிய வகுப்பாளர்களெல்லாம் மிக்க மேன்மையானவர்கள். ஏனென்றால் நீங்கள் மனிதர்களை நன்மையான காரியங்களை செய்யும்படி ஏவி பாவமான காரியங்களிலிருந்து அவர்களை விலக்கி மெய்யாகவே அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கிறீர்கள். வேதத்தை உடையவர்களும் இவ்வாறே நம்பிக்கை கொண்டால் அது அவர்களுக்கு தான் மிக நன்று. நம்பிக்கை கொண்டவர்களும் அவர்களில் இருந்த போதிலும் அவர்களில் பெரும்பாலானவர்கள் நிராகரிக்கும் பாவிகள்தான். நம்பிக்கையாளர்களே, இவர்கள் ஒரு சொற்ப சிரமத்தை தவிர அதிகமாக உங்களுக்கு ஏதும் தீங்கு செய்திட முடியாது. பாருங்க, அல்லாஹ் என்ன சொல்கிறான், நம்பிக்கையாளர்களே, இவர்கள் ஒரு சொற்ப சிரமத்தை தவிர அதிகமாக உங்களுக்கு தீங்கு செய்திட முடியாது. இன்றைக்கி என்னதான் நாங்கள் இந்த ராஷ்டிரம் கொண்டு வருவோம், அதை பண்ணிடுவோம், என்ஆர்சியை கொண்டு வருவோம்னு சொன்னாலும் இவங்க ஒரு சின்ன தீங்கு தான் செய்ய முடியுமே தவிர பெருசாக ஒன்றும் செஞ்சிட முடியாது. அல்லாஹ் சூரா ஆல் இம்ரான்ல அல்லாஹ் பேசுகிறான், உங்களை எதிர்த்து அவர்கள் போர் புரிய முற்பட்டாலோ புறங்காட்டியே ஓடுவார்கள். பின்னர் அவர்கள் சென்ற இடத்திலும் எவருடைய உதவியும் பெறமாட்டார்கள். அவ பாருங்க, இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் கேட்டால், சஹாபாக்களை பார்த்து எல்லாம் டைரெக்டாக சொல்லிட்டு இருக்கான். அது சஹாபாக்கள் மட்டுமல்ல, சஹாபாக்களை போல ஈமான் கொண்டு அமல் செஞ்ச ஒவ்வொரு முஸ்லீமுக்குமே இதுதான் விஷயம். அப்போ சஹாபாக்களை போல நம்முடைய உறுதியும் நபியை பின்பற்றுறதையும் அல்லாஹை வணங்குவதையும் நம்ம பேணுதலாக இருந்தோம்னா இந்த ஆயத்தை அல்லாஹ் இன்னைக்கு என்ன செஞ்சு கொடுத்துருவா, இன்னைக்கு உம்மத்துக்கு இது அல்லாஹ் கொடுக்குற வாக்குறுதி. அல்லாஹ் ஒன்று சொன்னால் வாக்குறுதி, அல்லாஹ்வோட வாக்குறுதி. உண்மையாக இருக்கிற நபர் வேறு யாரும் கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, அந்த சஹாபாக்களை போல் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால், ஏன்னா ரோமர்களே எதிர்த்து போர் செஞ்சாங்க. நம்பிக்கையாளர்களே, இவர்கள் சொற்ப சிரமத்தை தவிர அதிகமாக உங்களுக்கு ஏதும் தீங்கு செய்திட முடியாது. உங்களை எதிர்த்து அவர்கள் போர் புரிய முற்பட்டாலோ புறங்காட்டியே ஓடுவார்கள். பின்னர் அவர்கள் சென்ற இடத்திலும் எவருடைய உதவியும் பெறமாட்டார்கள். இதான் உண்மை. அவர்கள் எங்கு சென்ற போதிலும் ஏன் அப்படி இவங்க போர் செஞ்சால் ஜெயிக்க முடியாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான்னா, அல்லாஹ்வுடைய உதவி மலக்குமாரில் கொண்டு அல்லாஹ் உதவி செஞ்சிருவோம். மலக்குமாருடைய படை அல்லாஹ் இறக்கிடுவோம். ஆனால் இன்றைக்கி நம் முஸ்லீம் சமூகத்தில் அப்படி ஒரு உதவி வாங்குற கூட்டம் இருக்குதான். ஒரு தலைமைக்கு கீழே வரத்துக்கே யோசிக்குது, இவன் முஸ்லீமா, இவன் ஒரு நம்பிக்கையான ஆளா, இவன் முக்மீனா, இவன் என்ன பண்ணான்னு தெரியாதா. இப்படி இருக்கிற சமூகத்துக்கெல்லாம் அப்படி உதவி செய்வோம். ஆனால் அன்னைக்கு சஹாபாக்கள் அவ்வளோ ஒத்துமையாக ஒரு தலைமையின் கீழே தெளிவாக இருந்தாங்க. அவர்கள் சென்ற போது எங்கு சென்ற போதிலும் அந்த காஃபிர்கள் அவர்கள் மீது இழிவு விதிக்கப்பட்டு விட்டது. இவ்வேதமாகிய அல்லாஹ்வின் கயிற்றை கொண்டும் நம்பிக்கை கொண்ட மனிதர்கள் அளிக்கும் அபயம் என்னும் கயிற்றை கொண்டுமே தவிர அவர்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. அல்லாஹ்வின் கோபத்திலும் அவர்கள் சிக்கிக் கொண்டார்கள். வீழ்ச்சி என்னும் துர்பாக்கியமும் அவர்கள் மீது விதிக்கப்பட்டு விட்டது. இதன் காரணம் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை எப்பொழுதுமே நிராகரித்து கொண்டும் நியாயமின்றி இறை தூதர்களை கொலை செய்து கொண்டும் இருந்ததுதான் தவிர வரம்பு கடந்து பாவம் செய்து கொண்டிருந்ததும் இதற்கு காரணமாகும். இந்த தூதுவரை கொலை செஞ்ச கூட்டம் யாருங்கட்டா யூதர்கள் தான். அல்லாஹ் அவர்களுக்கு அதிகமாக நபிமாரில் இறக்கியிருந்தான். ஆனால் அவ எல்லாம் மறுத்து கொலை செஞ்சு பெரிய அநியாயம் பண்ணாங்க. நம்ம நபி வரும்போது என்னமோ அந்த தூதுவர் மாதிரி இவங்க வருவாங்களான்னு இப்போ பெரிய கட்டுக்கதோட ஆரம்பித்தாங்க. தூதுவரே இல்லைன்னு சொன்னாங்க. அதான் எல்லாம் சொல்கிறோம். அப்போ அவனுங்களுக்கு இந்த குர்ஆனின் பக்கம் மீள வேண்டும். நாங்கள் வச்சிருக்கிறது இந்த இஞ்சில் தௌராத்து தான் மிக உயர்ந்தது, அது சத்தியமான வேதம். ஆனால் அதுதான் சொல்லக்கூடாது. அல்லாஹ் இன்னைக்கு ஒரு நபி இறக்கிட்டான், இப்போ சட்டங்கள் மாறுது. இப்போ இதை ஏற்கல, இது நீ பிடிக்கலன்னு சொன்னால் எங்கே போனாலும் வீழ்ச்சி தான். அன்னைக்கு மதினால இருக்கிற யூதர்கள் அல்லாஹ் அடித்து விரட்டினாங்க பெருமானார். அதுக்கு பிறகு அவனுக்கு உலகம் முழுக்க ஓடினாங்க. இன்னைக்கு வரைக்கும் இழிவடைந்த நிலையில் தான் இருக்கிறாங்க. அன்னைக்கு இவனுங்களுக்குன்னு ஒரு ஆட்சி இல்லை, இவனுங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு இருட்டு கூட்டம், கருப்பு கூட்டம், ஒரு ஷேடோ கவர்மெண்ட் மாதிரி தான் நடத்த முடியுமே தவிர, நான் தாங்க உங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லிட்டு எங்கேயும் நின்று தன்னை வெளிப்படுத்த முடியாத ஒரு கூட்டம். இன்னைக்கு அமெரிக்கா நம்ம நினைக்கிறோம், அமெரிக்கா இப்படி பண்ணுது அப்படி பண்ணுது. அந்த அமெரிக்காவுக்குள்ளேயே அதிகமான பெரும் பவரில் இருக்கிறது இவனுங்க தான். ஆனால் நாங்கள் தாண்டா இப்படி செய்யறதுன்னு சொல்லக்கூட முடியாது அவனால். அவ்வளோ ஒரு கோழைத்தனமான இழிவடைந்த கூட்டம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியான தீயவர்கள் அல்லர்.
அப்புறம் அதில் எல்லாருமே ஒரு மாதிரி இல்லை. வேதத்துடைய இவர்களில் நல்லோரான ஒரு கூட்டத்தினரும் இருக்கின்றார்கள். அவர்கள் இரவு காலங்களில் அல்லாஹுடைய வசனங்களை ஓதி நின்று சிரம்பணிந்து வழங்குகின்றார்கள். உண்மைதான், அந்த அவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் அதே இஸ்ரேலுக்குள்ளே ஏன்டா பலஸ்தீன் மேலே கொண்டு போடுறீங்கன்னு சில மாதிரிமார்கள் கிட்ட அவங்களுடைய தௌரத்து வேதத்தை வச்சுக்கிட்டு அங்கே வளம் வந்தாங்க. பண்ணாதீங்கடா, அப்பெல்லாம் அநியாயம்டா என்பதா. அப்போ அந்த நல்லடியால் இருக்க தான் செய்கிறாங்க. அவர்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளை நம்பிக்கை கொண்டு மனிதர்களுக்கு நன்மையான காரியங்களை ஏவி தீமையான காரியங்களிலிருந்து தடுத்து நன்மையான காரியங்களை செய்ய விரைந்தும் சொல்கின்றனர். இவர்களும் நல்லவர்களில் உள்ளவர்களே. இவர்கள் எந்த நன்மையை செய்த போதிலும் அது நிராகரிக்கப்பட மாட்டாது. அதற்குரிய பிரதிபலனை அடைந்தே தீருவார்கள். ஏனென்றால் இத்தகைய இறையச்சமுடையவர்களை அல்லாஹ் நன்கறிவான். இந்த ஓராயத்தை மட்டும் பார்த்துடலாம். 116 அல்லாஹ் ஒரு சூப்பராக ஒரு விஷயம் சொல்கிறான் பாருங்கண்ணே. நிச்சயமாக இந்த வேதத்தை உடையவர்கள், வேதம் கொடுத்தவொன்னே நசாராக்கள், கிறிஸ்துவர்களும் யூதர்கள், அவங்கள்ட்ட தான் எல்லாம் நபி இறக்கியிருந்த வேதத்தை கொடுத்துருந்தான். வேதத்தை உடையவர்கள் எவர்கள் மறுமையை நிராகரிக்கிறார்களோ அவருடைய செல்வங்களும் அவருடைய சந்ததிகளும் அந்நாளில் அல்லாஹ்வினுடைய வேதனையிலிருந்து அவர்களை ஒரு சிறிதும் காப்பாற்றி விடாது. அவர்கள் நரகவாசிகள் தான், அதில் என்றென்றும் அவர்கள் தங்கிவிடுவார்கள். அப்போ இந்த வேதம் கொடுக்கப்பட்ட இந்த முஸ்லீம் சமூகமும் இதை ஃபாலோ பண்ணி இதில் வெற்றி அடைஞ்சாதானே தவிர சேர்க்கக்கூடிய செல்வங்கள் பலனளிக்காத நல்லா சொல்லிட்டான். உன் சந்ததி உனக்கு பலனளிக்காதுன்னு சொல்லிட்டான். எந்நாளில் அந்நாளில். இந்த நாளில் நமக்கு எல்லாம் ஆதரவாக நிற்பாங்க, அரவணைப்பாக பேசுவாங்க. ஆனால் அந்த மறுமையில் இந்த உலகத்தையே தேடி இந்த குர்ஆன், இந்த ஹதீஸுகள், இந்த பேணுதலான இபாதத் ஆபாத அமல்கள், இந்த சமூகத்தினுடைய அக்கறை சோசியல் ஒர்க்குன்னு இல்லாமல் போயிடுச்சுன்னா வெறும் நம்மளுடைய இந்த குடும்பம் குட்டி மட்டும் நாளைக்கு நம்மளை காப்பாற்று என்பதாக அல்லாஹ் கூறினான். அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சு கொள்வோம். இந்த யூதர்கள் எந்த தவறை செஞ்சாங்களோ அப்படிப்பட்ட ஒரு தவறு நம்மள்கிட்ட நிகழ்ந்து விடக்கூடாது. அல்லாஹ்வையும் மறுமையும் இறுதியாக பற்றி பிடித்து கொண்டு அல்லாஹ்வுக்கு மிக உகந்த நல்லடியார்களாக வணக்கம் புரிந்து மக்களுக்கு மத்தியில் தீனை கொண்டு போய் பேசக்கூடிய நல்லடியார்களே வல்லாஹ் நம்மனையும் ஆக்கி அருள் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.